100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று கோரி டிசம்பர் 24ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கிறது திமுக கூட்டணி. அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை மற்றும் அனைத்து ஒன்றியங்களிலும் வரும் 24ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று திமுக கூட்டணி அறிவித்திருக்கிறது. ஒன்றிய அரசு மற்றும் தமிழக மக்களுக்கு துரோகம் செய்யும் அதிமுகவை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக திமுக கூட்டணி அறிவித்திருக்கிறது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு சட்டத்தை திரும்ப பெறக்கோரி 24ஆம் தேதி வரும் டிசம்பர் 24ஆம் தேதி திமுக கூட்டணி ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கிறது. ஒன்றிய அரசு மற்றும் தமிழக மக்களுக்கு துரோகம் செய்யும் அதிமுகவை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக திமுக கூட்டணி அறிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை இந்த சட்ட மசோதா திருத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏற்கனவே நிறைய எதிர்க்கட்சிகள் போராட்டம் சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில் திமுக கூட்டணி ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கிறது. எந்தெந்த கட்சிகள் எல்லாம் இதில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க? கார்த்திகா, திமுக கூட்டணி சார்பாக வரக்கூடிய 24ஆம் தேதி தலைநகர் சென்னையில் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் அதே போன்று பாஜக அரசு 100 நாள் வேலை திட்ட சட்ட மசோதாவை திருத்தம் செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். மகாத்மா காந்தியினுடைய பெயரை மறைக்கக்கூடிய வகையில் இந்த நடவடிக்கை மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாகவும், மேலும் இந்த 100 நாள் வேலை திட்ட புதிய சட்ட மசோதாவில் பல குளறுபடிகளும், குறிப்பாக மாநில அரசு மீது நிதி சுமையை ஏற்றக்கூடிய நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாக திமுகவினுடைய கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணி ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். இது திமுக தலைமையில் நடைபெற இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி சார்பான ஆர்ப்பாட்டத்தில் திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் அனைவரும் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளும், அதே போன்று சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநில, மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொள்வதற்கான திட்டமிடல் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இது முழுக்க கிராமப்புற மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் இந்த 100 நாள் வேலை திட்ட மசோதாவை மத்திய அரசு கொண்டு வர நினைக்கக்கூடிய இந்த நடவடிக்கையை முழுமையாக எதிர்த்தும் இதற்கு அதிமுக ஆதரவாக இருப்பதாகவும் அதிமுகவையும் கண்டித்து 24ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என்று அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.